கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புலர்காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் முடிசூட்டி சுகத்தோடும் பலத்தோடும் நம்மை நடத்துகிறார். இந்த ஆராதனையை செவிமடுக்கிற உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற நம்முடைய திருச்சபையை சார்ந்த குடும்பங்கள், சாராத உறவுகள், எல்லோரையும் மனதில் நினைத்து ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். வாருங்கள். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி உற்சாகப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்க்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நன்றியிருந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை காண்பதற்கு கடந்து வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஆன்மீக உற்சாகத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, செவிமடுக்கிற யாராக இருந்தாலும் உம்மால் தொடப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவரே, கண்ணோக்கமாயிரும். இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். 126வது பாடல். இயேசு கிறிஸ்துநாதர் ரட்சகர், கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். ஆசிலாத மானிடருடைய கோபம் வைப்பார் பாவின் பாவத்தில் கோபம் வைப்பார் பாவி மேல் கோபம் வையார். ஆவலாய் நம்பும் பாவி அடைக்கலம் ஆக நிற்பார். ஆவலம் நம்பும் பாவி அடைக்கலமாக நிற்பார். விட்டு சர்வலோகத்திலுள்ள தன்னுயிர் தன்னை விட்டு சர்வலோகத்திலுள்ள மண்ணுயிர்களை மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர். மண்ணுயிர்கள் மீட்க மரித்தே உயிர்த்த கர்த்தர். அந்தரவானத்திலும் அகிலாண்ட கொடியிலும், அந்தரவானத்திலும் அகிலாண்ட கொடியிலும், எந்தெந்த லோகத்திலும் இவரே ரட்சகர். எந்தெந்த கோலத்திலும் இவரே ரட்சகர். கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். எல்லாருக்கும் ரட்சகர். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர்.
இயேசு கிறிஸ்து நாதர். அறுபத்தி 2ஆம் சங்கீதம் 173வது பக்கம் முறைமுறையாக நாம் வாசிப்போம். கடவுளையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். ஒருவனை கொல்ல வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் எதுவரைக்கும் என்மேல் பாய்ந்து வருவீர்கள்? சாய்ந்த சுவருக்கு இடிந்த மதிலுக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்மாவே கடவுளை நோக்கி அமர்ந்திரு, நான் எதிர்பார்க்கும் ரட்சிப்பு அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் கடவுளிடத்தில் இருக்கிறது. என் பலமான கன்மலையும் என் அடைக்கலமும் அவர் கடவுளிடத்தில் இருக்கிறது. தாழ்ந்தோர் மாயை, உயர்ந்தோர் பொய். அவர்கள் அனைவரும் தராசில் வைக்கப்பட்டால் அது மேலே போகும். அவர்கள் மாயையிலும் லேசானவர்களே. கடவுள் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டேன். வல்லமை கடவுளுடையது என்பதே, கிருபையும் உம்முடையதே. ஆண்டவரே தேவரே, அவனவன் செய்யத்தக்கபடி நீர் பலன் அளிக்கிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமேன். சபையார் அமர்வோம். வாசிப்பதற்கு 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 14 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 14 வரை. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களை உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாக இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்கும் உன் தாயாகிய அனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ள நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சீசத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சிசியஸ்னாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிற ஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களில் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள் என்பதே. ஆமென். முதல் வேதபாகம் முடிந்தது. 2வது வேதபாகம் லூக்கா 17ஆம் அதிகாரம். நேற்று தினம் 1 முதல் 4 வசனங்கள் வாசித்து கேட்டோம். இன்று 5 முதல் 10 வசனம் ஏற்கனவே பரிச்சயமான வசனம், அதை வாசித்து கேட்போம். பின்பு அப்போஸ்தலர் ஆண்டவரிடம் எங்களுக்கு அதிக விசுவாசம் தாரும் என்றார்கள். ஆண்டவர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடிங்குண்டு கடலில் நடப்படு என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மேலும் உங்களில் ஒருவனுடைய அடிமை உழுது அல்லது மந்தை மேய்ந்து வயலிலிருந்து வரும்போது, எஜமான்
நீ உடனே வந்து சாப்பிட உட்காரு என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணின பின்பு பண்ணித்தீர் மட்டும் எனக்கு பணிவிடை செய், அதற்கு பின் நீ சாப்பிடலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளே அந்த வேலைக்காரன் செய்ததற்கு அவனுக்கு உபசார வார்த்தை சொல்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படி நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்து முடித்த பின்பு நாங்கள் பிரயோஜனமற்ற அடிமைகள், செய்ய கடமைப்பட்டிருந்ததைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாகமும் வாசித்து முடிந்தது. அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரி இடத்தில் பிறந்து பந்துவின் பாத்திக்கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வசந்த பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு இனிமையான காலை பொழுது கடவுள் ஒரு புதிய நாளை தந்து உற்சாகத்தோடு அவருடைய சன்னிதானத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் கடவுள் நம்மோடு பேசுகிறார் ஜீவனுள்ள வார்த்தையின் வழியாக. கடந்த வாரம் நமக்கு கேட்க வேண்டிய செய்தி இல்லாமல் நமக்கு இறையியல் கல்லூரி ஞாயிறு என்று சிறப்பு ஒரு ஆராதனையை ஏறெடுத்தோம். முதியோர்களை நினைத்து அந்த ஆராதனையும் சிறப்பாக்கினோம். எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வாரத்தின் செய்தியை உங்கள் போதகர்கள் என்ற முறையிலே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய கண்டினியூட்டி கரெக்டாக உங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு பயன் சேர்க்கிற வகையிலே இருக்க வேண்டும் என்பதில் நம்முடைய லுத்ரன் திருச்சபை கொடுத்த அந்த ஒழுங்கிலே, அந்த ஆர்டரில் நம்ம திருச்சபை போக வேண்டும் என்று நினைப்பது இயற்கை. அந்த வகையிலே கடந்ததை விடுங்க, அதற்கு முந்தைய வாரம் என்ன செய்தி கேட்டீங்கன்னு ஞாபகம் இருக்குமா? எந்த டெக்ஸ்ட்னா அது ஞாபகம் இருக்குமா? ஆமாம், என்னம்மா? ஆமோஸ் தீர்க்க தரிசன நூல் கேட்டோம், அப்படிதானே? ஆமோஸில் கேட்டோம். இல்லை, அதை நான் எடுக்கலை, சொல்கிறேன். ஆமோஸ் 6 நம்ம தியானித்தோம். நல்ல கட்டில் படுத்துக்கிட்டு குடங்குடமாக குடிச்சிட்டு நீதியையும் நியாயத்தையும் புரட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கா என்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறதெல்லாம் உங்களுக்கு கேடு அப்படின்னு ஆமோஸ் எச்சரித்து உணர்த்தினான் இல்லையா? ஆமோஸுடைய பேச்சை அவங்க கேட்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. பணம், ஐஸ்வர்யம், செல்வம் அவர்களுடைய கண்ணை மறைத்தது. அதனால தான் லாசரு அவங்க பார்க்க முடியல. அவனால் கண்ணை மறைத்து நடக்கிற வாழ்க்கை, அதை குறித்து நம்ம பேசணும் பிரியமானவர்களே. அதுக்கு அடுத்த வாரம் இந்த வாரம் நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ஆபக்குக் ஒரு மைனர் ப்ராஃபட். ஆபக்குக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மற்ற தீர்க்க தரிசன நூலை போல இல்லை. ஆபக்குக்கு அது ஒரு யூனிக். அந்த புக்கு மார்ட்டின் லூத்தர், பவுலடிகளார் எவ்வளோ பெரிய சீர்திருத்தல் செய்வதற்கு பவுலடிகளார் சிந்தனை, பாலின் தாட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே உண்டு. அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற கீவேர்டு அங்கே தான் இருக்கு, ஆபக்குக்கில் தான். ஆபக்குக்கு எப்படி தெரியுமா? கடவுள்கிட்ட பேசுவான். என்ன ஆண்டவரே, கடவுளுக்கும் தீர்க்கனுக்கும் நடக்கிற உரையாடல், அநியாயம், அக்கிரமம், இதெல்லாம் நான் கண்ணார பார்க்கணுமா? நியாயக்கேடு, இதெல்லாம் நான் ரசிச்சு இந்த வாழ்க்கையை, இந்த மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்க்கணுமா என்று ஆதங்கத்தோடு கடவுளிடத்தில் கேட்பான் ஆபக்குக்கு. கடவுளுக்கும் அவனுக்கு தீர்க்கனுக்கும் உள்ள கான்வர்சேஷன் தான் அந்த புக்கு, அந்த அதிகாரங்கள்.
ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா அவனுடைய பெயின், வேதனை அங்கே வைக்கிறத நீங்கள் புரிய முடியும் பிரியமானவர்களே. அப்போ ஒவ்வொரு வாரமும் கடவுள் அந்த வசனங்களில் பாருங்க, நூலில் ஓடிக்கொண்டிருக்கிற செய்தியை. அப்போ அந்த கடவுள்கிட்ட கேட்கிற கேள்விக்கு தான் கடவுள் வெயிட் அண்ட் சீ, பொறுமையாரு, பாரு என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு தேற்றுகிற வார்த்தை தான் நீங்க ஆபகுக்கில் பார்ப்பீங்க. நீங்க பாருமா, ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம், அதுல நீங்க படிங்கம்மா 4ஆம் வசனம். இந்த 3ஆம் வசனத்தில் ஒரு முதல் வசனம் வாசிமா. இந்த தீவினையை நான் பார்க்கிற பண்றது என்ன? நீர் என்னை அக்கிரமத்தை காண செய்கிறீர், கேடானதை நீர் பார்த்து கொண்டிருப்பது எப்படி கேட்கிறான். இப்படிப்பட்ட நியாய பலமற்று போகிறது, பொல்லாதவன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான். இதெல்லாம் நான் பார்க்கணுமா? ஆதங்கப்படுகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சிந்திப்பதற்கு ஆழமான சத்தியம் அடங்கியிருக்கிறது. அன்பானவர்களே, பொல்லாதவர்கள் நேர்மையற்றவர்களை விழுங்குகிறார்கள். ஆபோக்கு 7ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி, 7ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி அந்த நம்பிக்கையினுடைய ஆற்றலை நமக்கு புரிய முடியும். சொல்லுகிறான் பாருங்க, ஏன் மௌனமாக இருக்கிறீர்? பொல்லாதவர் மத்தியில் கொஞ்சம் கூட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எப்படி பொறுமையா இருக்கிறது? மாற்றம் வரும். எப்படி மாற்றம் வரும்? துன்பம், வேதனை, நம்பிக்கைக்கு எதிரான பல சாத்திய கூறுகள் இருக்கும் பொழுது நான் எப்படி நம்பிக்கையா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட காரியம் நான் பார்க்கிறேனே. ஆனா காஸ்பல்ல எப்படி சொல்றாரு? கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் போதும், கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் போதுங்கிறாரு. பிரியமானவர்களே, கடவுளுடைய தெய்வீக வழிநடத்துதலை புரிந்து கொள்வதற்கு நமக்கு சரியான பார்வை வேணும். நீங்கள் ஒருவேளை நிறைய புக்கு வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் இதே கடுகளவு விசுவாசமாக இருந்தால் காட்டத்தி மரத்தை பேர்ந்து போன்னு சொன்னால் கேட்குங்கிறாரு. ஆனால் அதே வார்த்தையை மேத்யூ காஸ்பலில் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுவார்? மலையை பார்த்து, இல்லையா? 17:20 அவருக்கு மலையை பார்த்து. பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிங்க. தசரத் மாஞ்சி நேம், தசரத் மாஞ்சி. நீங்க போய் நெட்ல போட்டு பார்க்கணும் தயவு செய்து. தசரத் மாஞ்சி என்ற பெயருடைய பீகார் மாநிலத்தில் ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன், அவன் குடும்பமாக வாழ்ந்திருந்தார். ஏழை கூலி தொழிலாளி அவர். அவர்களுடைய மனைவிக்கு திடீர்னு நெஞ்சு வலி, சுகமில்லை. ஊருல ஆஸ்பத்திரி இல்லை, கிராமத்தில். நல்ல ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா மலை, ஒரு பெரிய மலைப்பாங்கான ஏரியா, அந்த மலையை சுற்றி தான் போனோம், 70 கிலோமீட்டர். இவர் மனைவியை கொண்டுகிட்டு பதறிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற வழியில் அவங்க காலமாயிட்டாங்க. அப்படியே உடைந்து போனார் சோகத்தில். ஏழையின் குரல் எங்கே? ஆக அப்படியே மனம் தோய்ந்து போய் இருந்த மனிதன் 1959 நடக்குது. இது சோகத்தோடு இருந்தார். ஏன் இந்த ஊருக்கு போக பாதை இல்லை? மக்கள்கிட்டலாம் கேட்கிறாரு, எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. யாரு பதில் அந்த இடத்துல? பிரியமானவர்களே, 1960 அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 1960 ஒரு முடிவு எடுக்கிறார். தனது கிராமத்திலிருந்து பக்கவாட்டு வழியாக ஒரு சாலை அமைத்து நம்ம கிராமத்திற்கும் அந்த பட்டணத்திற்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன சுத்தியல், ஒரு சின்ன ஒளி, ஒரு சின்ன நம்பிக்கை,
யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. 130 மீட்டர் நீளம், 9 மீட்டர் அகலம் பாதை அமைக்கிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 22 வருஷம். 22 வருஷம் அந்த பட்டணத்திற்கும் கிராமத்துக்கும் 1.5 கிலோமீட்டர்ல போய் சேர்ற அளவுக்கு மலையை உடைத்து தகர்த்து 22 வருஷம் அவர் பிரயாசப்பட்டு பாதை அமைக்கிறார். 2007 வருஷம் அவர் இறக்கிறார். 2016 ஆண்டு அவர் பெயரில் மத்திய அரசு ஒரு தபால் தலை வெளியிடுகிறது, அவரை கௌரவிக்கும் முகமாக. அவருடைய முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை, இதை பார்த்து வியந்து மத்திய அரசு கௌரவிக்கிறது. அவர் பெயர் தசரத் மாஞ்சி. பிரியமானவர்களே, இங்கே நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நம்பிக்கை, விடாமுயற்சி இருந்தால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விடலாம். எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விடலாம். இங்கே மலையை டைனமிக் வச்சு தகர்த்தரலாம் பார்த்துக்கங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிற இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த வேர், அத்திமரத்தினுடைய வேர் அப்படியே ஊடுருவி 3-4 கிலோமீட்டர் கூட போகும். அப்படி சொல்றாங்க. கட்டடம் எது இருந்தாலும் அதுக்குள்ளெல்லாம் ஊடுருவி போகுமா, ஸ்ட்ராங், வெட்டுனாலும் வளர்ந்துரும். அப்படிப்பட்டது அந்த அந்த வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மனசுல புறையோடி போயிருக்கிற சமூக அழுக்குகள் எல்லாம் அந்த வேருக்கு ஒப்பிட்டு பார்க்க கடவுள் நமக்கு அழைக்கிறார். அப்படியே அறுப்புண்டு போ என்று சொல்வதற்கு இந்த சமூக சீரழிவுகள் எல்லாம் காட்டு அத்திமரத்தின் வேருக்கு ஒப்பிட்டு பார்க்க கடவுள் அழைக்கிறார். என் உள்ளத்திலே வேறு பிடித்து நிற்கின்ற காட்டு அத்திமரம் பல்வேறு தீமைகளின் அடையாளமாக இந்த சமூகத்தின் அநீதிகளிலும் நேர்மையற்ற நிலையிலும் லஞ்சம் தீமையிலும் அது வெளிப்படுகிறது. சமூக பாவங்களில் பசி, பட்டினி, பாலியல் குற்றங்கள் எல்லாவற்றிலும் அந்த வேர் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, குடும்பத்தில், சமூகத்திலே தலைவிரித்தாடும் தீமைகள், இந்த பூமி பந்தை புரட்டி போடுகிற அநேக காரியங்களிலே அந்த வேரூன்றி சில தீய காரியங்களை செய்கிறது. அதைத்தான் நீ வேரோடு அறுப்புண்டு போ என்று சொல்லுவதற்கு கடுகளவு விசுவாசம் வேண்டும். கடுகளவு விசுவாசம் வேண்டும். இந்த வேர்ல்டு சோஷியல் ஃபார்ம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சமூக மாமன்றம். இப்போ புதிதாக அவங்க கொடுக்கிற ஸ்லோகம் என்ன தெரியுமா? another world is possible, a better world is possible. சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு பதாகைகளெல்லாம் பிடிச்சிட்டு வாலிபர்கள் எழுச்சியாக பிரகடனம் படுத்தினாங்க. அதில் எழுதியிருந்த வார்த்தையே இதுதான், இன்னொரு உலகம் சாத்தியம், மாற்றம் எப்படி வரும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், சின்ன சுத்தியல், சின்ன ஒளி, சின்ன நம்பிக்கை. யோசித்து பாருங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் ஒருத்தருடைய அந்த ஆற்றலை நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. இன்னைக்கு மத்திய அரசே அங்கீகரிச்சது, அவரை கௌரவிச்சது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை, புரட்சியை உண்டு பண்ணுவதற்கு தான் உங்களை என்னை அழைக்கிறார். பட் கடுகளவு விசுவாசம், கடுகளவு விசுவாசம். இருட்டில் சன்னமாக ஒலிக்கின்ற ஜெபம், இருட்டில் சன்னமாக ஒலிக்கின்ற ஜெபம். ஊழல் நிறைந்த உலகில் நான் செய்யும் ஒரு நேர்மையான காரியம். நானா நீங்களும் வச்சுக்கங்க, நம்மளை எனக்கு எதிராக குற்றம் செய்தவனுக்கு நான் மன்னிக்கிற கனிந்த மனப்பக்குவம், துயரும் மக்களுக்கு நீட்டுகின்ற அந்த ஒற்றைக்கரம், இவையெல்லாம் சின்ன சின்ன இந்த செயல்கள் எல்லாம் சமூக மாற்றத்திற்கான வித்துகள், துவக்கம், ஆரம்பம், சின்ன துவக்கம்.
இதுதான் கடுகளவு விசுவாசம். சின்ன துவக்கம் பெரிய மாற்றத்தை தரும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். உங்களுக்கும் எனக்கும் எப்படி மாற்றம் வரும்? உங்களிலிருந்து, என்னிலிருந்து இது துவங்க வேண்டும். அந்த மாற்றம் ஆண்டவர் புதிய பூமியை படைக்க விரும்புகிறார். மாற்றத்தை வர வேண்டும் என்று விரும்புகிறார். Through the word of God, மக்கள் மனதில் அது பதிய வேண்டும். பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. If God is with us, who against us? கடவுள் என்னோடு இருக்கும்போது எவன் எனக்கு எதிராக வர முடியும்? என்ன வார்த்தைகளை வைக்கிறார் பிரியமானவர்களே. மூங்கில் விதையை பூமியிலே விதைத்தான். தண்ணி ஊற்றினா ஒரு வருஷம் பார்த்தான், தண்ணி இல்லை. தண்ணி ஊற்றினா வளர்ச்சி பார்க்க முடியல. 2வது வருஷம் பார்த்தான், உரம் போட்டான், எந்த சூடும் இல்லை. 3வது வருஷம் போய் பார்க்குறான், பலன் இல்லை. 4வது வருஷம், 5வது வருடம் பூமியை பிளந்து கொண்டு அந்த மூங்கில் விதை அப்படியே முளைவிட்ட போது அசந்து விட்டான். பொறுமையோடு காத்திரு. தீமோத்தேயுவுக்கு பவுல் என்ன சொன்னார்? பொறுமையோடு காத்திரு, விசுவாசத்தை விட்டு விடாதே, வெளியேற பெற்ற அந்த விசுவாசத்தை காத்துக்கொள், பொறுமையோடு காத்திரு. வரும் நாள், வரும் நாள் வரும். ஆபகுக்குல அதான் சொல்றாரு. நீங்க 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, காத்திரு, வெயிட் அண்ட் see. கடவுள் வார்த்தை வெறுமையா போகாதல்லவா? காத்திரு, வெயிட் அண்ட் see, பாரு, மாற்றத்தை நான் தருவேன். பூமியை பிளந்து மூங்கில் எப்படி முளைக்கிளம்பி ஒரு புரட்சியை காண்பித்ததோ அப்படிப்பட்ட புரட்சியை காண்பிக்கிற கடவுளுடைய வார்த்தை செயல்பட்டு ஒரு பெரிய சமூக மாற்றத்தை, another world, better world, அதை உருவாக்க அந்த வார்த்தையால் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கிற விதைகளாக கடுகளவு விசுவாசத்தையும் காண்பிக்கிற கனிந்த மனப்பக்கம் உடையவர்களாக இந்த சமூக மாற்றத்திற்கு நாம் குடும்பத்திலிருந்தே ஒரு மாற்றத்தை உருவாக்க, சீர்கேடுகள் எல்லாம் மாற்றுகின்ற மனநிலையிலே வேரூன்றி இருக்கின்ற அந்த காட்டத்தி மரத்தின் வேர்களை உள்ளத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் புறந்தள்ளுகிற கடுகளவு விசுவாசம், கடுகளவு விசுவாசம் தாரும். கடவுள்கிட்ட போய் கேட்கிறாங்க, அதிக விசுவாசம் நோ, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் உன்னால் அதை காண்பிக்க முடியுங்கிறாரு. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தாரு ஆண்டவர் என்று காலை வேளையில கேட்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிலைவேறுபடுத்தி காப்பாராக. ஆமென். 373வது பாடலை பாடுவோம்.
நல்ல நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சின்ன விசுவாசம் இருந்தால், கடுகளவு விசுவாசம் இருந்தால், ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் போதும், அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவரே எங்களுக்கு சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இருட்டை பழித்து பேசுகின்ற மனநிலை இருக்கிறது, ஆனால் அதில் தீபம் ஏற்றுகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, புதர்களை மண்டி கிடக்கிறதே என்று பழி சொல்லுகிற எண்ணங்கள் இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் அகற்றிவிட்டு பூச்செடி நடுகிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சமூக மாற்றத்தை குடும்பத்திலிருந்து நாங்கள் ஆரம்பித்து, ஆண்டவரே தனி மனித ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பித்து, ஆண்டவரே மேம்பட்ட சிந்தனையை எங்களுக்கு தந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய விசாலமான எண்ணத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உம்மால் தொடப்பட்ட அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும் ஆண்டவரே. வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி குடும்பங்களை ஆண்டவரே நினைக்கிறோமோ, எங்கிருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். மாற்றத்தை உருவாக்குகிற பிள்ளைகளாக, மாற்று உருவாக்கத்திற்கு ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறவர்களாக ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும் சுவாமி. இந்த நாளை விசேஷித்த நாளாக ஆண்டவரே பார்க்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். திருமண நாள் மற்றும் ஆண்டவரே பிறந்த நாள் என்று கொண்டாடி மகிழுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். சிறப்பு நாளாக பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. பலகீனமானவர்களை நினைக்கிறோம், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் நினைக்கிறோம், இன்னும் முதுமை நிமித்தமாக ஆண்டவரே அசௌரியமாக தங்களை நினைக்கின்ற பிள்ளைகள் யாவரையும் உமது கனிவான பார்வைக்கு வைக்கிறோம். ஆண்டவரே நல்ல தேக ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை கொடுமப்பா. ஆண்டவரே நல்ல வாஞ்சியை கொடுத்து எங்கள் திருச்சபை மக்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி கொள்ள எப்போதும் நல்ல உற்சாகத்தை தாரும். ஒரு கூட்ட ஜனத்தை காலையிலேயே உற்சாகத்தோடு ஆண்டவரே எங்கள் மக்களை கூட்டி சேர்க்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளும், உற்சாகத்தை கொடும் ஆண்டவரே. பலவிதமான சோர்வுகளோடு எண்ணங்களோடு வந்தாலும் திரும்பி செல்லும் பொழுது எங்கள் நேசருடைய திருமுகத்தை பார்த்தோம், அவருடைய திருவார்த்தையின் மூலமாக தரிசித்தோம் என்ற மன சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல கிருபை செய்யும். யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம் சுவாமி. நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். அநியாயத்தை கண்டும், தீமைகளை கண்டும், பொல்லாதவர்களை கண்டும் ஒரு நாளும் ஆண்டவரே கோபம் கொள்ளாதபடி பொறுமையோடு உம்முடைய சமூகத்திலே உமது வார்த்தை சொல்வது போல ஆண்டவரே நாங்கள் குடும்பத்திலும் கூட சகித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ, ஆண்டவரே பொறுமையோடு வாழ, ஆண்டவரே நல்ல விசுவாசத்தை கொடுத்து, ஆண்டவரே வேரோடு பிடுங்கி நீர் அறுப்புண்டு போ என்று சொல்லுகிற ஆற்றலை பெறுவதற்கு ஆண்டவரே நீர் சின்ன விசுவாசத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை செவிமெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க வந்த எல்லா நன்மைகளை தாரும். சபை கமிட்டி அங்கத்தினருக்காகவும் ஆண்டவரே உடன் ஊழியராக இருக்கிற போதகர் குடும்பத்திற்காகவும் போதகருக்காகவும் ஆண்டவரே கோயில் பிள்ளை மற்றும் கணினி ஊழியர் பணிப்பெண் யாவரையும் நினைக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை நேசித்து தங்களுடைய பங்களிப்பை தருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளைப் போல எங்களை ஆண்டவரே ஐக்கியத்திலே ஒருமுகப்படுத்தும். கட்டுமான பணி நடக்கிறது, சுற்றுச்சுவர் பணி நடக்கிறது, அது ஆண்டவரை விரைந்து முடிக்க ஆண்டவரை அருள் செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உடைய பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னன்னு வேண்டிய ஆறுதை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல மாற்றங்கள் வேண்டியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமிந்து ரசித்துக் கொள்ள ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். ஆமென். சமாதானத்தோடு செல்வார்.